தற்போதைய அண்மை செய்தி, அணை பாதுகாப்பு மசோதாவை நிறுத்தி வைக்க வேண்டுமென தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் தொடர்பான விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் சசிதரனிடம் கேட்டு பெறலாம். சசிதரன், கடிதத்தில் என்னென்ன விவரங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? நாடு முழுவதும் உள்ள அணைகளின் பாதுகாப்புக்கு ஊறு ஏற்பட்டதாக கூறி மத்திய அரசு அணை பாதுகாப்பு மசோதா என்ற மசோதாவை கொண்டு வர முடிவெடுத்தது. அதில் அனைத்து வித நாட்டில் உள்ள 5000 அணைகளுக்கு மேற்பட்ட அணைகளுக்கு பாதுகாப்பு தருவது உள்ளிட்டவற்றை மத்திய அரசை மேற்கொள்வது என்பது உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்பான இந்த மசோதா சமீபத்தில் இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த மசோதாவுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த போதிலிருந்தே இந்த மசோதாவை எதிர்த்து வந்தார். இதில் தமிழகத்தின் உரிமைகள் பறிக்கப்படும். குறிப்பாக 2 மாநிலங்களுக்கு இடையே உள்ள அணைகள் தொடர்பான பாதுகாப்பில் மத்திய அரசு நேரடியாக தலையிட முடியும். உதாரணத்துக்கு கேரளாவில் முல்லைப்பெரியார் அணை உள்ளது. அதன் நிர்வாகத்தை தமிழக அரசு கவனித்து வருகிறது. இது போன்ற விவரங்களில் மத்திய அரசு நேரடியாக தலையிட்டு தமிழகத்தின் உரிமைகளை பறிப்பது போன்ற அம்சங்களை இதில் அமல்படுத்த முடியும். இதனால் தமிழக அரசு தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. இந்த நிலையில் இந்த சட்ட மசோதா நீர்வள அமைச்சகத்தால் தற்போது பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதற்கு தமிழக அரசு ஏற்கனவே தமிழக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பாக கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஏற்கனவே 15/6/2018 இது தொடர்பாக கடிதம் எழுதியதாகவும் தமிழகத்தின் உரிமைகள் இது பறிக்கப்படும் என அதில் குறிப்பிட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் முல்லை பெரியாறு, பரம்பிக்குளம், துணக்கடவு, பெருவாரி பள்ளம் போன்ற அணைகள் 2 மாநில கேரளாவில் இருந்தாலும் அதை தமிழக அரசு பராமரித்து வருகிறது. தற்போது அணை பாதுகாப்பு மசோதாவில் அந்த தமிழகம் வேற மாநிலம் பராமரிக்கும் அம்சங்களில் சில மாற்றங்கள் கொண்டு வர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. திடீரென இது போன்ற மசோதாக்களை எந்த மாநிலங்களையும் ஆலோசிக்காமல் இது போன்ற மசோதாக்களை அறிமுகப்படுத்தினால் அது சில தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும், எனவே அந்த மசோதாவை திரும்ப பெறுமாறு நீர்வளத்துறை அமைச்சகத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறி பிரதமருக்கு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து அணைகள் தொடர்பான கண்காணிப்பு, ஆய்வு, பராமரிப்பு, பாதுகாப்பு போன்ற பல்வேறு விஷயங்களில் தலையிடுவதற்கான அணை பாதுகாப்பு மசோதாவை மத்திய அரசு கொண்டு வருகிறது. நேற்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மசோதாவில் தமிழகத்தின் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த மசோதாவை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். கடிதத்தின் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சசிதரன்.